2 கிராம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு, 15 கிராம்ல இருந்தே குத்து விளக்கு, 5 கிராம்ல இருந்தே சாமி சிலைகள், அது மட்டும் இல்லாம நியூ பார்ன் பேபீஸ்க்கான விதவிதமான சொப்பு சாமான்கள், நெறைய விதவிதமான கியூட்டான நியூ பார்ன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சில்வர் ஐட்டம்ல சில்வர் பூஜா ஐட்டம்ஸ்ங்க. இதெல்லாம் பியூர் வெள்ளியில வரக்கூடிய விதவிதமான இதுவரைக்கும் நீங்க எங்குமே பார்த்திராத பூஜா ஐட்டங்கள்ஸ். எல்லாமே அவ்ளோ அழகா இருக்கும். ரொம்ப 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 கம்மி கிராம்லயும் வாங்க முடியும். ஆமாங்க. வெறும் 2 கிராமுக்கே நீங்க அகல் விளக்குலாம் அவ்ளோ இது கிடைக்குது. அதுவும் 15 கிராமுக்கே குத்து விளக்கெல்லாம் கிடைக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து எங்க இருக்கோம்னான்றது இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்க இருந்து பாத்தீங்கன்னா, ரேவதி ஸ்டோர்ஸ்ல இருந்து தான் இந்த வெள்ளி பூஜை பொருட்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. தட்டுகள் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி சிலைகள், விளக்குகள், ஹேங்கிங் விளக்குகள், குபேர விளக்குகள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான விளக்குகள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்குங்க. இப்போ நீங்க பார்க்கறது மட்டும் நான் சொல்றேன். ஆனா மொத்தமா நான் உங்களுக்கு இன்னைக்கு இதுல பார்க்கறது வந்து 50 கிராம் டு 150 கிராம்னு நான் உங்களுக்கு கிராம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பேராவே 50 கிராம் இருக்கு. ஸோ 50 கிராமுக்கான விளக்கு இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம்ஸ் அந்த மாதிரி 150 கிராம்ஸ் இருக்குங்க. அந்த பெருசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கிராம்ஸ் இருக்கு. பெருசோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கிராம்ஸ் போகுது. ஸோ இது எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் இருக்கு. ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 14 ரூபாய் வரைக்கும் அந்தந்த வெயிட்டை பொறுத்து மாறும் உங்களுக்கு. ஸோ இங்கே வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். இப்போ ஒரு கிராமுக்கு வந்து இது எவ்வளோ கிராம் இருக்கோ இன்ட்டு 4 ரூபாய் இல்லைன்னா 14 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே 600 கிராம்ஸ் இருக்குது. 600 கிராமு இது ரெண்டாவது பார்க்கலாம். அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டுமே நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். இது வந்து 600 கிராமு. அப்புறம் வந்து 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரியான விளக்குகளுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வளையல்களும் பார்க்க போகிறோம். வெள்ளி வளையல்களில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு வெள்ளி வளையல்கள், அப்புறம் நம்ம சாவின்னு சொல்லுவாங்களா, அது கீ செயின்ஸ் வந்து இடுப்பில் மாட்டுவோம்ல, அந்த மாதிரியான கீ செயின்ஸும் பார்க்க போகிறோம். நியூ பார்ன் கிட்ஸ்க்கான ஐட்டங்களும் நிறைய பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் போர் அடிச்சதுன்னா இந்த வீடியோவை போட்டு பார்ப்பீங்க. ஏன்னா கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் இந்த சாமி சிலைகள்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. ஏன்னா அது எனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு சாமி சிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது சாமி சிலைகள்லாம். நிஜமா இது ஜஸ்ட் ஒரு போர் அடிக்கும் போது நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, அப்படி ஒரு போர் அடிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்களே, அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜியில் போகுது. ஒன்றுமே ஒரு பீஸுமே வந்து சிலது வந்து ஒரு பீஸ், இதில் வந்து ஒரு பீஸே வந்து 1 கேஜிங்க. இதில் ஆமாங்க, இதில் ஒரு பீஸே வந்து 1 கேஜி இருக்குது. சிலதில் வந்துமே ரெண்டுமே சேர்ந்து 1 கேஜி இருக்குது. ஓகேவா, அரை கிலோன்னு 1 கிலோ அந்த மாதிரியும் கிடைக்குது. இது ஒரு பீஸேங்க, இது சிங்கிள் பீஸே 1.5 கிலோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. சிங்கிள் பீஸே இது வந்து 1.5 கிலோ. ரெண்டுமே சேர்ந்துன்னு நினச்சிக்காதீங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டுமே சேர்ந்து இல்லை, சிங்கிள் பீஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோ இருக்குது. ஸோ குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது சிங்கிள் பீஸே 20 கிராம்ங்க இது. ஆமாங்க, ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்னதாக இருந்துச்சு. சிங்கிள் பீஸ் 20 கிராம்னா உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து 40 கிராம் வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ். அதுவும் கிருஷ்ணர்லாம் எப்படி இருக்குன்னா க்யூட்டாக தவழ்ந்து போகிற மாதிரி, வெண்ணெய் திருடுற மாதிரி, தவழ்றதே 3-4 ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய சுவாமி பக்தர்கள், அதாவது ஸ்பிரிச்சுவலாக இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாமியோட இதுவும் அந்த ஒரு அழகாக இருந்துச்சு. அதோட முகக்கலையும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேலே எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள். பேர் 31 கிராம்ஸ் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம் சம்திங் தான் வருது உங்களுக்கு. ஒரு பீஸ் வந்து 15 கிராம். இது பேரே சேர்த்து 31 கிராமுக்கு இந்த குத்து விளக்கு வந்துடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு. இந்த குபேர விளக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர்ஸ் வச்சு கும்பம்லாம் வச்சு இந்த நம்பர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைன்ஸு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த நம்பர்ஸ்லாம். இதெல்லாம் வீட்டில் வச்சுருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்பர்ஸு இது மாதிரி உள்ளே வந்து லெட்டர்ஸ்லாம் எழுதி வந்து பதிச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 35 கிராம்ஸ். இந்த நீங்கள் உள்ளேருந்து எண்ணெய் விட்டு அப்படியே திரிய விட்டு ஏற்றுவாங்கள்ல, நல்லா நிறைய நேரம் எண்ணெய் இருக்கும், ஏன்னா குழியாக இருக்கிறதுனால. இது கீழே வந்து பிளேட் வச்ச மாதிரி வருது. 25 கிராம். கீழே வந்து நீங்கள் குட்டியாக வாட்டரோ இல்லை வந்து கொஞ்சம் பூக்களோ அலங்காரம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா காயின்ஸ் வச்சு கூட பண்ணுவாங்க. காயின்ஸ்லாம் வச்சு பாருங்கள். இந்த அகல் விளக்கு வெறும் 2 கிராம் தான். ஸோ இதில் வந்து 2 கிராமுக்கு அகல் விளக்கு ஆரம்பித்து 50 கிராம் கூட அகல் விளக்கு இருக்குது. நம்ம அகல் விளக்கு மண்ணில் தான் ஏற்றுவோம். ஆனால் அதோட தாத்பரியமே அதான். யார் வேணாலும்
அது அகல் விளக்கில் எது பண்ணுச்சுன்னா ரொம்ப ஏழைங்க கூட ஒரு விளக்கு ஏற்ற முடியும் அப்படின்னு பண்ணது தான். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து காசு இருக்கவங்கள வெளியில் போகிறாங்க. பட் அகல் விளக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்து எதுக்குன்னா, எல்லாரும் பெரியவங்க வீட்டில் கூட அந்த மாதிரி ஒரு மண்ணில் அகல் விளக்கு இருந்ததுன்னா அது வந்து நீயும் நானும் சமம் அப்படின்றத காட்டுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் 27 கிராம் இருக்குது இது. மயில் வச்சுங்க, சூப்பராக இருந்தது. மயில் ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு விளக்கு அழகா. ஸோ நிறைய பேர் வச்சுல காமாட்சி அம்மன் இது வந்து பார்த்தீங்கன்னா 33 கிராம். இதுவுமே ஒரு கிட்டத்தட்ட குபேர விளக்கு மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், மறந்து போச்சு. இது 50 கிராம். இது ஓம் போட்டது 50 கிராம். அது விஷ்ணுவோட அந்த சங்கு சக்கரம் இருக்குல்ல, அதுதான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது. அதுதான் பேர் மறந்து போச்சு அதுக்கு. இது ஓம் போட்டு அழகாக. இது வந்து மாடம் விளக்குன்னாங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தழும்புமா என்னன்னு தெரில, பட் கொஞ்சமாக ஊற்றி வைக்கலாம். மாடம் விளக்குன்றாங்க. 112 கிராம் இருக்குது. மாடத்தில் தூக்கி வச்சு எவனா தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வெள்ளி விளக்கு மேபி வீடு தள்ளி இருந்து காம்பவுண்ட்லாம் இருந்தால், அப்போல்லாம் வந்து அவ்வளோலாம் காம்பவுண்ட் இருக்காது, திண்ணை இருக்குமா, திண்ணைக்கு கொஞ்சம் உட்கார்ற மாதிரியே தான் மாடம் இருக்கும் அப்போல்லாம். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம வைக்கவும் முடியாது வெளியில். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் விநாயகரும் வராரு பாருங்க, அழகாக இருந்துச்சுல, விநாயகர் வராரு அதில். ஸோ மாடம் விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது, விநாயகர் வராரு. இப்போ கொண்டு போய் நம்ம தெருவில் வச்சோம்னா கண்டிப்பாக யாராவது எடுத்துருவாங்க. அண்ட் இது பாருங்க, இது வந்து ஒரு ஹேங்கிங் விளக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் கேரளாலலாம் அப்புறம் கோயிலெல்லாம் தொங்க விடுவாங்க. கேரளா வீட்லேயோ இல்லைன்னா நீங்கள் வந்து கோயில்களில் பார்க்கலாம் இதெல்லாம் தொங்க விட்டு. ஸோ இது வந்து 89 கிராம் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் கண் கொட்டாமல் பார்ப்பீங்க. உங்களுக்கான அந்த சாமி சிலைகள், ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் அவேக்கனாக இருங்க. நிறைய சாமி சிலைகள் வரப்போகுது. 35 கிராமுக்கு இந்த மயில் வச்ச ஐ மீன் இது குத்து விளக்கு. இது இந்த குத்து விளக்கு அண்ட் இந்த குத்து விளக்கு பார்க்கலாம். அண்ட் இது வந்து 86 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 86 கிராம்ஸ். ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 86 கிராம் இருக்குது. அண்ட் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இது ஒன்று என்ன கருக்காமல் இருக்கணும்னா அப்பப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்க, அது பேர் மாதிரிச்சு துணூறு போட்டு தொடச்சி வைக்க சொல்லுவாங்க. 10 கிராம்லேருந்து பிளேட் எல்லாம் விதவிதமாக இருக்குது. இதில் உங்களுக்கு எல்லாமே பூஜா பிளேட்ஸ் பார்க்குறோம், அப்புறம் சாப்பிட்ற பிளேட்ஸும் பார்க்கலாம். பிளேட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார், இந்த மாதிரிலாம் கூட வரைஞ்சிருந்தது. இதெல்லாம் பூஜா பிளேட், தேங்காய் பழம் பூலாம் வைக்கிறதுக்கான பூஜா பிளேட்ஸ் இது. ஸோ இதுவே பூஜா பிளேட்ஸ். விநாயகர் வராரு பார்த்தீங்கன்னா, டக்குனு என்னடா சாப்பிட்ற பிளேட்டில் விநாயகர் இருக்காரே, நான் கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டேன், எப்பட்றா இது அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க இது பூஜா பிளேட்டு, பூஜா பூ பழம்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த சைடு கொஞ்சம் புதுசு தாங்க இதெல்லாம். வந்து சில்வர் செக்ஷன்ஸ்க்கே இது பண்ணதில்ல. அதுவும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறது இல்லை, பூஜாக்கான அப்படின்னு சொல்லிட்டு தனியாக. நம்ம வந்து நார்மலாக இருக்கிறது ஐட்டம்ஸ் தான் வைப்போம். பிளேட்ஸ்னால் பித்தளையில் பார்த்து தானே வைப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கக்கூடியது, ரொம்ப நல்லா இருந்தது. பெருமாள் இருக்கக்கூடியது அழகாக. ஸோ 10 கிராம்லேருந்து 2 கேஜி வரைக்கும் போகுதுங்க. ஸோ ஒவ்வொன்றுமே இது இடையில இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராமுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 கிராம், 30 கிராம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உள்ளே வந்து இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்ததில்ல. அதான் நான் மொத்தமாக 10 கிராம் டு 2 கேஜின்னு போட்டுட்டேன். இது வெறும் 5 கிராம்ல. இது காருக்கு அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை பூஜை அறையிலையும் வைக்கலாம். கார்லலாம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் கார்லலாம் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 டு 139 கிராம் இருக்குது. நான் பொதுவாக எல்லா கலெக்ஷனுமே சேர்த்து வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் பார்த்தீங்களா, அதுதான் 139 கிராம் இருக்குது. ஸோ இதில் எல்லா கலெக்ஷனுமே, இதில் முக்கியமாக இதில் ஆன்டிக் லக்ஷ்மி எல்லாம் சான்ஸே இல்லைங்க. அழகாக வந்து உங்களுக்கு காசு விழுறது, அந்த முடி, அந்த ஜடை, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே அழகாக ஃபேஸில் தெரிஞ்சது. அதுவும் ஆன்டிக் பீஸ், அது பிளாக்காக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் விநாயகர் நல்ல பெரிய பெரிய விநாயகர். இது எதுக்குமே நான் வந்து கிராம்ஸ் கொடுக்கல. ஸோ எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு முருகன் 19 கிராம்ஸ் தாங்க இது. இது நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து 19 கிராம்ஸ் டு 271 கிராம்ஸ்க்கு முருகரெல்லாம் இருக்கிறாரு. ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து காருக்கு, பூஜை ரூமுக்கு, அதே மாதிரி நம்ம வேற எங்கேயோ கபோர்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஹாலில் இருந்தது கொஞ்சம் அலங்காரமாக வைக்கிறீங்க அந்த இடத்துக்கு, அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வாங்கி வைக்கலாம். முடியலன்னா கொஞ்சம் மாதிரி குட்டியாக வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கலெக்ஷன்ஸ் தான்.
ஸோ நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப முருகர் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகர் பிடிக்குவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இது வந்து பெரிய முருகருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இது வந்து நல்ல ஒரு வெயிட்டாக இருந்தது, செம வெயிட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த வெயிட் கையில் பிடிச்சாலுமே நல்ல வெயிட்டாக இருந்தது. இது வந்து செம பீஸுங்க. அப்படியே முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகாக அம்சமாக இருந்தது. மேலே உங்களுக்கு கிராம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ அம்சமாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. இதில் கொஞ்சம் எனாமல் ஒர்க்கு அதெல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் அழகாக இருக்கும். பட் இதுவுமே லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் உங்களுக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 104 கிராம்லேருந்து 568 கிராம் இருக்கும். ஸோ இதெல்லாம் செம ஹெவியாக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 568 கிராமுக்கு செம ஹெவியாக இருந்தது. எல்லா பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்துடும். ஏன்னா பார்க்குறது தான் இவ்வளோ சின்னதாக இருக்குது, பட் ஹெவி இருக்குது. கையில் தூக்கி பார்த்தா அவ்வளோ ஹெவி இருக்குது. ஸோ 104 கிராம் இது. இது வந்து பெருமாளுங்க. பெருமாள் வந்து இது வந்து ஆன்டிக் கிடையாது, நார்மல் வெள்ளி தான். இது வந்து பெருமாள். அண்ட் இது வந்து உங்களுக்கு விஷ்ணு பகவான் ப்ளஸ் அவங்க ஒய்ஃபு, அவங்களோட ஒய்ஃப். அது பேர் வந்து மாறிட்டு இருக்கும் விஷ்ணு பகவானுக்கு. லக்ஷ்மியா விஷ்ணு பகவானுக்கு? ஸோ லக்ஷ்மி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ்ங்க, அந்த சாமியோட ஃபேஸஸ். 6 கிராம்ஸ் டு 20 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் இதில் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதில் 40 கிராம் 50 கிராம் வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே இருக்குது. அண்ட் இதெல்லாம் ரொம்ப பெருசுங்க, பெரிய ஐட்டம். இதெல்லாம் வரலட்சுமி பூஜைக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் வைப்பாங்க. ஸோ அதனால் இதில் எதுவுமே நான் வந்து கிராம்ஸ் எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிங்க. 178 கிராம் இருக்குது அஷ்டலக்ஷ்மி. இது வந்து சாமி பூஜை அறையில் வைப்பாங்களா, ஆனால் நம்ம வந்து ஷோகேஸில் இந்த வுட்டுலலாம் வைக்கும் பார்த்தீங்களா அஷ்டலக்ஷ்மி, அப்படியே ஷோகேஸில் கொண்டு வந்து வைப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. 91 கிராம்ஸ் இந்த எலிஃபேண்ட் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் எதுக்கு சாமி ரூமில் வைப்பாங்களா எலிஃபேண்ட்டு மயிலான்றது எனக்கு தெரியல, ஆனால் வச்சுருந்தாங்க. வராகி 107 கிராம் இருந்தது. இல்லை வெறும் அழகு காண்டி வைப்பாங்களா, ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லிட்டு அழகு காண்டி வைப்பாங்களான்னு தெரியல. இதெல்லாம் சத்தியமாக எதுக்குன்னே புரியல. இப்போ விநாயகர் இருந்தால் அது ஒரு சாமி, இப்போ யானையாக இருந்தால் எதுக்கு வைப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 13 கிராம் டு 26 கிராம். அதே தான் இதுலேயுமே இருந்துச்சு நிறையா வந்துட்டு. அது பேர் என்ன சொல்கிறது, ஐயோ வர வர என்ன இப்படி ஸ்டக் ஆகுறேன். ஐயோ இது பேர் மறந்துட்டேனுங்க. நாங்கள் அந்த பால் ஊற்றுற கிண்ணி பேர், ஐயோ நல்ல பேராச்சேங்க, மறந்துட்டேனுங்க. சரி ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். பாலாடை. ஓகே. இதெல்லாம் தட்டுகள் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் தட்டுகள். அதில் மிஸ் ஆன 2 தட்டு இங்கே வந்துருச்சு. ஓகே. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாங்க சொன்னேன், கிருஷ்ணர் பாருங்கள் தவக்கிற மாதிரி, வெண்ணெய் திருடுற மாதிரி, புல்லாங்குழல் ஊதுற மாதிரி, ராதையோட புல்லாங்குழல் இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. விதமான கிருஷ்ணர்ஸ் இருந்தார் ஃபுல்லாக. இதில் வந்துட்டு பொருட்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் மாதிரி வருது. உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னது வந்து 10,000, இது வந்து 10,000 ரேஞ்சுங்க. அண்ட் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரேஞ்ச் வருது. இது ஒரு பீஸ் ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குங்குமச்சிமல் இருக்குல்ல அதுதான் இது. ஆனால் ரொம்ப யூனிக்காக நிறைய சூப்பரான அழகான காவிங்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ள அவ்வளோ மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பெரிய பெரிய டிசைன்ஸ் வச்சு அழகாக மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரேட் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டுங்க. இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பெருமாளுக்கு உகந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது நடுவில் பார்க்குறீங்களா, நடுவில் தான் அந்த ஹோல்ஸ் இருக்கும். அது பேக் சைடில் இருக்குது. அது பேக் சைடில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம வந்து சொருவிக்கலாம். அது பாருங்கள் நடுவில் இருக்கா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 4-5 ஊதுபத்தி நீங்கள் சொருவி வச்சுக்கலாம். ஸோ ஊதுபத்தி ஸ்டாண்டே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. 5 கிராம்லேருந்தே கூட உங்களுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் கிடைக்கிது. அதே மாதிரி சிலைகள் இருக்குல்ல, சாமி சிலைகள்லாம் அதுவுமே உங்களுக்கு 5 கிராம்லேருந்துலாம் கிடைக்கிது பாருங்கள். வெறும் 5 கிராம் தான் இந்த இது. ஸோ 5 கிராம்லேருந்து ஆரம்பித்து 40 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ மேலே போகணுன்னாலும் இருக்குது, நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மட்டும் காட்டியிருக்கோம்.
ஸோ சிலைகள்லாம் 5 கிராம்லேருந்து கூட இருக்குது. அந்த வேல், அம்பு, குட்டி குட்டி முருகர் சிலைலாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து ரொம்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருளாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சிலைகள்லாம் அவ்வளோ வாங்க மாட்டீங்க. நம்ம யூஸ் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து அந்த தூபக்கோல் சொல்லுவாங்க. உங்களுக்கு சூடம் ஏற்றுறது, அதே மாதிரி இதில் வந்து விளக்குமே ஏற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு திரி வச்சு ஏற்றுற மாதிரியும் அதுவும் இருக்குது. 25 கிராம்லேருந்து உங்களுக்கு 100 கிராம் வரைக்கும் இது போகுது. இது பாருங்கள், உங்களுக்கு சூடமும் வச்சு ஏற்றிக்கலாம். 5 சூடம் 6 சூடம் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு விளக்குமே ஏற்றிக்கலாம். அது வந்து வருது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் விளக்குமே ஏற்றலாம் தான் அவங்க சொன்னாங்க. பட் அந்தளவுக்கு எண்ணெய் தாங்கி நிற்குமானு தெரியல. ஆனால் இன்னொன்று வந்து நல்லா குழியாகவே இருந்தது. எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுற அளவுக்கு நல்லா குழியாகவே இருந்தது. ஸோ இது வந்து தூபக்கோலாவும் யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இது ஆக்சுவலாக எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு ஏற்றுற அளவுக்கு தான். ஃப்ரண்ட்டில் கூட அந்த மூக்கு நீண்டுட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து சூடமும் பயன்படுத்திக்கலாம். விளக்கும் போட்டு நீங்கள் வந்து அப்படியே சாமிக்கு வந்து தீப ஆராதனை காட்டலாம். ஸோ தீப ஆராதனையும் ரொம்ப அழகாக காட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாவி கொத்து அந்த ஹேங்கிங் மாட்டுவோம்ல, ஸோ அது வந்து 15 கிராம்லேருந்தே இருக்குது. 15 கிராம்லேருந்து 100 கிராம் இருக்குது. ஸோ உங்களோட அந்த வளையல்கள் எங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ வளையல்கள் வந்துகிட்டே இருக்குங்க. சூப்பரான வளையல்கள். நீங்கள் வந்து எப்படி கொலுசு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வளையலுமே. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நங்கை உலா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் போட்டு அந்த ஹார்ட் இன் கமெண்ட் தட்டுறீங்க பார்த்தீங்களா, அது மறக்காமல் தட்டிடுங்க. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி இந்த கைப்பிடிச்சு சுற்றி வருவாங்கள்ல, அந்த ஒரு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கீ செயின் மாட்டுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த டிசைன்ஸ் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வளையல்கள் நம்ம வந்து பார்க்கவே போகிறோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்து சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் போடுங்க. உங்களோட பிடிச்ச ஃபேவரட்டான ஹார்ட் இன் கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து 15 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் நல்லா பெருசாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஃபேவரட்டான வளையல்கள் வந்துருச்சுங்க. இப்போ கோல்ட் பிளேட்டர்லேயும் வளையல் பார்த்துருப்போம். இப்போ சில்வரில் கோல்ட் பிளேட்டர் அது கருத்துரும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த கோல்டு இது போயிடும். நம்ம வந்து திருப்பி ரீபாலிஷ் காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கொலுசு போடுறீங்களோ அதே மாதிரி தான், கருக்கவே கருக்காது. என்ன ஒன்று, இந்த உடம்பு அதிகமாக ஹீட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொலுசு அப்படியே கட்டக்கரையில் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆகும் போல் இருக்குது. மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து சுடு தண்ணியில் போடலாம், குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது பாருங்கள், எனாமல் ஒர்க் இருக்குது, ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே பிளாட்டினம் பார்த்த மாதிரியே இல்லை. இதை நீங்கள் சொல்லுங்கள், யாராவது திடீர்னு பார்த்தா பிளாட்டினம் தானே சொல்லுவாங்க, வெள்ளினே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ பிளாட்டினம் மாதிரி இருக்குது. அதுவும் அந்த ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாதிரி இதில் எனாமல் ஒர்க்குமே வருதுங்க. எனாமல் ஒர்க்கும் வருது, ஸ்டோன் ஒர்க்கும் வருது. ஸோ உங்களோட உடம்பை பொறுத்து தான் இது கருக்கும் கருக்காதுன்றதுலாம். என்னோடய கொலுசெல்லாம் கருக்கவே கருக்காது, அப்படியே வந்து நல்லாவே இருக்கும். அந்த கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ உங்கள் பாடிக்கு யாருக்காவது ரொம்ப கருத்து போகுமா அப்படின்னு சொல்லுங்கள். அது மேக்ஸிமம் சூடால் தான் அது வருதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம். ரொம்ப சூடு உடம்பு இருந்தால் வெள்ளி வந்து கருத்துரும் காலில் போட்டுட்ருக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதானா அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போச்சில் அந்த கோல்டு ஸ்டோன் வச்செல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் காப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே காப்பு மாதிரி இருக்குது. சில்வர் காப்பு நம்ம போட்டுக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து டிசைன்ஸ் வருது பாருங்கள். இது வந்து ஒரு பிளெயின் காப்பு மாதிரி இருக்குது. அது உள்ளே காவிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக வந்து உள்ளே காவிங் பண்ணி அழகாக அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது ஸ்டோன்ஸ் மிக்ஸ்டு வந்திருக்கு. அண்ட் இதில் எனாமல் ஒர்க் எல்லாமே வருது. 25 கிராம்லேருந்து உங்களுக்கு 50 கிராம் வரைக்கும் இருக்குது. ஆனால் இதிலே வந்து பார்த்திங்கன்னா 10 கிராமுக்குமே கிடைக்கிது. நான் வந்து அது போடல, அது வந்து குழந்தைங்களுக்குன்னு சொன்னாங்க 10 கிராம். அண்ட் பெரியவங்களுக்கு 17 கிராம்லேருந்து கிடைக்கிது. அது வந்து 1-2 வளைகள் இருந்ததுனால நான் அது போடல. மேக்ஸிமம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ 17 கிராம்லேருந்து கூட கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட நேரம் லக்கு நிறைய அந்த டைம் ஸ்டாக் வந்துச்சுன்னா 17 கிராம் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். 25 கிராம் தான் போகணும்னு அவசியம் இல்லை, 17 கிராமுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வெள்ளி பொருட்களுக்கெல்லாம் வேஸ்டேஜ் இல்லை, சாரி, மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. சில வெள்ளி பொருட்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் எதுன்னு சொல்லிட்டு வரேன். இது கூட உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வெயிட்டுக்கான இது தான் இருக்கும். இதில் வந்து அழகான ஹார்டின் போட்டு அதில் வந்து எனாமல், இதெல்லாம் கொஞ்சம் எனாமல் ஒர்க்கு. அண்ட் இதில் பாருங்கள் கட்டிங் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தங்கத்தில் வரும்ல, டெய்லி பேஸ்டு ஒன்று போடுவோம்ல, அந்த மாதிரி கட்டிங் டிசைனுமே இதுலேயும் இருக்குது. ஸோ இதுலேயுமே நல்ல அழகான கலெக்ஷன்ஸுங்க. 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஒரு பிளாட்டினம் வளையல் வாங்கின மாதிரியே ஆயிடுச்சு. ஆனால் பிளாட்டினம் ரேட்டில் இல்லை, வெள்ளி ரேட்டில் வாங்கிட்டோம். ஸோ பிளாட்டினம் ரேட்டில் இல்லாமல் வெள்ளியோட ரேட்டில் ஒரு பிளாட்டினத்தை வாங்கிட்டா மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான்.
அந்த மாதிரி தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து குழந்தைங்களுக்கான காப்பு கையில் போடுவோம்ல 2 காப்பு, அதுவுமே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து சந்தன கிண்ணம் அண்டு குங்குமம்லாம் வச்சு வைப்போம்ல, அது வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அதுவே எனாமல்லாம் பூசி ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சந்தனம் ப்ளஸ் விபூதி எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாமே பூஜை பொருட்களில் பூஜையில் முன்னாடி வைக்கிறதுக்கான ஒரு ஐட்டம்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்து கொலுசுகளுமே உங்களுக்கு நிறைய கிராம்ஸில் இருந்துங்க. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படியே ஒரு ரேண்டமாக காட்டியிருக்கேன் நான். உங்களுக்கு டெடிக்கேட்டட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் அதில் இருக்க ஸ்பெஷலாக எடுத்து ஒன்றுனா எடுத்துமே நம்ம காட்டலாம். டிசைன்ஸ் வேணும்னா உங்களுக்கு மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். டெடிக்கேட்டட் வீடியோ வேணும், எனக்கு கொலுசுக்குன்னு தனியாக வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனியாக போடலாம். ஸோ இதில் வந்து நிறைய கிராம்ஸ் வருதுங்க. 10 கிராம்லேருந்து ஆரம்பித்து 50, 100 கிராம் கூட கொலுசுகள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு இந்த அவங்களோட தொப்புள் கொடியை அறுத்து உள்ளே வைப்பாங்களா தாயத்து, அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 10 கிராம், 20 கிராம், 40 கிராம், 50 கிராம் அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் போகுது. பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய தாயத்தும் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வருதுல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயத்தும் இருக்குது. ஸோ ஒரு 10 கிராம், 20 கிராம் அந்த மாதிரி நிறைய அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தாயத்து, இதெல்லாம் குழந்தைங்களுக்கான தாயத்து. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு டப்பாவில் வந்து சில்வரில் வருது எல்லாமே. இதே மாதிரி சொப்பு சாமானுங்க, இதெல்லாம் வந்து சில்வரில் சொப்பு சாமான், கிண்ணம், தோசை கரண்டி, இதெல்லாம் 195 கிராம், கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குது. சில்வரில் சொப்பு சாமான், குட்டி குட்டி கிண்ணம், வளையல், வாளி, தோசை கரண்டி, தோசை தவா, பேனு, க்யூட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதில் வந்து என்னால் வெளியே எடுத்து காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நான் எடுத்துகிட்டு வரேன் இல்லை என்னென்ன க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளேயும் சாப்பிட்ற டைம் வந்துச்சு, அதனால் அவங்க அப்படியே எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜல்லிக்கரண்டி என்ன மிஸ்ஸிங் இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லாமே இதில் இருக்குது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான யாரால் அஃபோர்டபுள் பண்ண முடியுமோ அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். இந்த வெள்ளி விளையாட்டு சாமான்கள், அதாவது சொப்பு சாமான்கள், அது பேரே அழகாக இருக்கும், சொப்புன்னு கிளுகிழுப்பை, அது கூட வெளியில் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சோப்பு டப்பாக்களுமே வெளியில் இருந்தது. அண்ட் பவுடர் டின்ஸ் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவுடர் டின்ஸ் வந்து வெளியில், அந்த பஞ்சு வந்து இருந்தது, அது பிடிக்கிற இடம்லாம் வந்து வெளியில் இருக்குது. அண்ட் பஞ்சும் இருந்தது, அடிக்கக்கூடிய பவுடர் டின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 3 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் மெட்டிகள் பார்க்கலாம். ஃபேன்சியெல்லாம் பார்த்திங்கன்னா 3 கிராம்லேருந்து 10 கிராமு அந்த மாதிரிக்குள்ளே எடுத்துடலாம். அதுக்கும் மேலே இருக்குது. நான் வந்து 3 கிராம்லேருந்து 10 கிராமுக்குள்ளேயே நான் பார்த்துருக்கேன். அண்ட் நான் ஸ்டார்டிங் டு என் போட்டேன். நமக்கு வந்து ஃபேன்சியாக இருக்கட்டும் இல்லை சாதாரண மெட்டிகள்லாம் எவ்வளோ போகுதுன்னா 40 கிராம் வரைக்கும் போகுது. இப்போ ஃபேன்சி ஐட்டம் மட்டும் நம்ம இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் தான் போடுறாங்க. அதனால் 3 கிராம்லேருந்து 40 கிராம் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஐட்டம்ஸ் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஃபுல்லான பெருசாக நிறைய டிசைன்ஸ் இருந்துங்க. சில இடத்துல ஃபேன்சி வெட்டி வச்சுருப்பாங்க, பட் ஆனால் என்னென்னா ரொம்ப கம்மி கலெக்ஷன்ஸாக இருக்கும். இங்கே வந்து நான் கொஞ்சம் நிறையவே கலெக்ஷன்ஸ் விதவிதமாக வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது கலெக்ஷன்ஸ். இந்த ரோஜா பூ மாடல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வரும்? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வெளியில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோ வரப்போகுது. குத்து விளக்கு, தட்டு, இதில் வந்து முக்கியமாக ஒன்று விட்டுட்டேங்க, கோல்டு தட்டு. ஆமாங்க, வெள்ளி ப்ளஸ் சில்வர் கலந்த கோல்டு தட்டு வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆச்சரியமாக இருந்தது, என்னடா கோல்டுலலாம் கூட தட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வெள்ளி ப்ளஸ் மிக்ஸ்டு. ஏன்னா அப்போல்லாம் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்க பஷ்பம் சாப்பிடுவாங்க, அவங்க உடலை வந்து வளர்த்துக்கிறதுக்காண்டி. அதாவது உடலும் உயிரும் நல்லா ஹெவியாக நல்லா இருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க பஸ்பம் சாப்பிடுவாங்க பண்ணி. ஸோ அந்த மாதிரி தங்கமும் எப்படி நம்ம ஏன் இந்த மாதிரி மெட்டல்ஸில் சாப்பிட்றோன்னா அதில் இருக்க மினரல்ஸும் நம்ம உடம்புக்கு தேவை தான். அந்த சில்வரோ இல்லை ஜிங்கோ, அயனோ இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால தான் அது வந்து கோல்டு மெட்டல்ஸுமே அதில் வச்சு பதிச்சு கொடுத்துருந்தாங்க அந்த தட்டு. நீங்கள் அதையும் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃபேன்சி இதுலேயே வந்து உங்களுக்கு நான் நிறைய காட்டியிருக்கேன். முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளவர் பேட்டர்ன், க்ரீன் கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே ஃபேன்சி மெட்டிகள் இருக்குது. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெட்டியுமே அங்கே வச்சுருக்காங்க, அதுவுமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணலாம். அதில் 1-2 பீஸ் அப்படியே ட்ரெடிஷ்னல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஒரே மாதிரி அந்த ரிங்கு டிசைனு அப்படி தானே வரும். ஸோ இந்த பிங்க் டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் பூனைக்குட்டி மாதிரி இருந்தது. இது வந்து ரவுண்டில் வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க்கு, சிலது ஸ்டோன்ஸ் இருக்குது, சிலதில் எனாமல் ஒர்க்கு தான் இருக்குது.
ஸோ அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் 3 கிராமுக்கே கிடைக்குதுங்க. ஓகேவா, 3 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் இந்த ஃபேன்சி மாடல்லாம் இருக்குது. அதுக்கும் மேலேயும் இருக்குது. அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸில் போகும் உங்களுக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் ஐட்டத்தில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டமு. இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டமில் வந்து அப்படியே உங்களுக்கு ரேண்டமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் காட்டிடுறேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் காலில் போட்டப்போ எனக்கு சூட் ஆகலையா, அதனால் நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் டு 25 கிராம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான காப்பு. இது காப்பு மீன்ஸ் 2 பக்கம் வளையல் போடுவோம்ல, அதே தான் இது. அவங்களுக்குமே குழந்தைகளுக்கான வளையல். ஸோ இதில் நிறைய பால்ஸ் வச்சது டிஃப்ரெண்ட்டாக வந்து வந்திருந்தது. ஸோ 8 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கிராம் வரைக்கும் உங்களுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா, ஸோ சில்வரில் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9.5 அப்படின்னு வந்து சில்வருக்கான பியூரிட்டி கொடுப்பாங்களே, அது இருக்கக்கூடியது தான். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததுக்கு தாவி மூவ் பண்ணி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டு, நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த தட்டு தாங்க இது. இது வந்து சில்வர் தட்டு 500 கிராம் இருக்குது. அது மட்டும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன கோல்டு காயின் வைக்கிறாங்க. 500 கிராம் வெள்ளி இது. அந்த கோல்டு காயின் வந்து 1 கிராமோ 1/2 கிராமோ அதுக்கு தனி பைசா கொடுக்கணும். ஸோ தட்டுக்கு தனி விலை, கிராமுக்கு தனி, அந்த கோல்டு காயினுக்கு தனி விலை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சின்னதாக ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. கமெண்ட் வந்து ஹார்ட்டின் கமெண்ட் கொடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கங்க. எண்டு கார்டில் உங்களுக்கு தரேன்.